அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். அஸ்மத் குருபியோ நமஹ, அஸ்மத் பரமகுருபியோ நமஹ, அஸ்மத் சர்வகுருபியோ நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரம் நமஹ, ஸ்ரீ குருங்கமணி நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடைசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். 18 மே 2025 ஞாயிற்றுக்கிழமை முதல் 24 மே 2025 சனிக்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்தோம். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருஷம் உத்தராயணம் வசந்த ருது வைகாசி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரையிலான காலகட்டம். 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டி விரதம் பூஜை எல்லாமே அன்னைக்கு தான். 19ஆம் தேதி திருவோண விரதம். 21ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வைத்திருதி சார்தம் அன்றைக்கு கரிநாள். 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிருஷ்ணபக்ஷ சர்வ ஏகாதசி. 24ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு கிருஷ்ணபக்ஷ மகா பிரதோஷம். இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களை பார்த்தோம். கிரக நிலவரங்களை நாம பார்த்தோம்னா ரிஷபராசியில சூரியன் புதன், மிதுன ராசியில குரு, கர்க்கடக ராசியில செவ்வாய், சிம்ம ராசியில கேது, மகர ராசியில சந்திரன், கும்பராசியில சனி ராகு, மீன ராசியில சுக்கிரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை, சந்திரனை தவிர. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, சேர்க்கை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிக்கு கேந்திரங்களும் சரி திரிகோணமும் சரி ரொம்பவே ஒரு பலமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதல்ல இந்த மனசுல இருக்கக்கூடிய ஒரு பயம் நீங்கிடும். ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய இரட்டை மனநிலை விலகும். ஒரு விஷயத்தை எடுத்துன்னா அந்த விஷயத்தை செய்து தெளிவாக செய்யும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருக்குமே தவிர செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு இருந்து வந்த மனநிலை நிச்சயமான முறையில் விலகும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். ராசிநாதன் நம்முடைய 7, 10, 11 ஆகிய ஸ்தானங்களை பார்க்கிறார். ஒரு பெரிய அனுகூலமான நேரம் போய்கிட்டு இருக்கு மேஷ ராசி. ஒரு விஷயத்துல தெளிவான முடிவு எடுங்க, குழப்பமே வேண்டாம். அந்த முடிவு நல்ல முடிவாக உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தாருடைய ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்க பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வந்து சேரும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து தொழில் ஸ்தானம் ரொம்பவே பலமாக அமைஞ்சிருக்கு. தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலுமே ஒரு புதிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறதோ இல்லை புதிய உத்தியோகம் ஆரம்பிக்கிறதோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே
உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நேரமானது நமக்கு கொடுக்க போகிறது. இதோடு மட்டும் இல்லாமல் ஒரு நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியங்கள், தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து, அதையும் நமக்கு நல்லபடியாக நடக்கும். பொதுவாக இந்த காலகட்டம் எடுத்துனோம்னா பெண்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலம், ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். மாணக்கர்களுக்கு புதிய கல்வி சார்ந்த விஷயங்கள் அனைத்திலுமே ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அது எல்லாமே விலகப் பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தோம்னா நம்முடைய ராசிநாதனுடைய ஒரு நகர்வு நமக்கு பல விதத்திலும் யோகங்களை அள்ளித்தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. அவர் 5ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு பெரிய தன்மை, 5க்குடையவர் ராசியில் இருப்பது ஒரு பெரிய நன்மை அப்படின்னு நாம் சொல்லலாம். தொட்டதெல்லாம் தொடங்கும், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். அரசு, அரசாங்கம், ஆட்சி, அதிகாரம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக உங்களுக்கு நடந்து முடியும். உங்களை விட பெரியவங்க, அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்கன்னு சொல்லலாம், வயதில் மூத்தவர்கள், வீட்டில் இருக்கிற பெரியவங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் இருந்து வந்த இந்த மனத்தாங்கல்கள், மனக்குமுறல்கள் அது எல்லாமே ஓரளவு ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க குடும்பத்தில். உங்கள் மூலமாக மற்றவாளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள், மற்றவங்க மூலமாக உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாத்திலுமே ஒரு நல்ல மாற்றங்கள், ஏற்றங்கள் நமக்கு கிடைக்க போகிறது. முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். முக்கிய முயற்சிகள் வெற்றி பெறும். புத்தி நுணுக்கம், சாதுரியம் உங்களுக்கு ஏற்படும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயத்தில் இந்த விஷயத்தை நாம் எப்படி செய்யணும், இந்த விஷயத்தில் நம்ம எப்படி நடந்துட்டால் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்க போகுது. தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள், உங்கள் உழைப்புக்கேற்ற ஒரு முன்னேற்றங்கள், ஒரு நல்ல உயர்வு அது எல்லாமே கிடைக்க போகிறது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியை, மாற்றத்தை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை வழங்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பொருளாதாரம் சம்பந்தமான சிக்கல்கள் அனைத்திலுமே அனைத்துமே விலகும். பெண்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு எதெல்லாம் தடங்களாக இருந்ததோ அந்த தடங்கலான காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே கிடைக்கப் பெறுவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நம்ம எடுத்துட்டோம்னா நம்முடைய ராசிநாதன் புத பகவான் மிகவும் அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் சூரியனுடைய சாரம் பெற்று விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு உள்ளபடியே ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்த போகிறார். நிச்சயமாக மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே நமக்கு ஒரு முடிவுக்கு வந்து சேரும். நீண்ட நாட்களாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள்,
எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடக்க போகிறது. புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே விலகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம், ஒரு முன்னேற்றம் உண்டாகும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து, ஏன்னா நமக்கு தொழில் ஸ்தானாதிபதி குருவே நம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். தொழில் உத்தியோகத்தில் ஒரு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் போவதற்கான ஒரு நல்ல சூழல், ஒரு நல்ல மாற்றம் நமக்கு நிகழப்போகிறது. சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள், சிக்கல்கள் கூட நமக்கு விலகும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். மாணவர்களுக்கு முக்கியமான நேரத்தில் முக்கியமான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றங்களுக்கான ஒரு நேரம் கனிந்திருக்கிறது. தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். கர்க்கடக ராசி அன்பர்கள், இந்த காலம் பிறக்கும் போது ஜனனகால ராசிக்கு கோச்சார ராசிநாதன் சந்திர பகவான் சமசப்தமத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க. பெண்களால் அனுகூலம் உண்டாகும். துணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம். ஏன்னா 5ஆம் இடம் நமக்கு ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், இது எல்லாமே கிடைக்கப்பெறுது. தனாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு அனுகூலம். பொருளாதாரம் சம்பந்தமான இந்த மன சங்கடங்கள் அது எல்லாமே நமக்கு தீரப்போகிறது. குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பெரிய அனுகூலத்தை நிச்சயமான முறையில் உங்களுக்கு வாரி வழங்கும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை கூட உங்களுக்கு விலகும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். ரொம்ப நல்லா இருக்கு. மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமாக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ஒரு நல்ல நேரம் கனிந்திருக்கிறது அப்படின்னு நாம் சொல்லலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் ஒரு பெரிய அனுகூலம், ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு வந்து சேரும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். தினசரி மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா நம்முடைய ராசிநாதன் சூரியன் மிகவும் பலன் அளிக்கக்கூடிய வகையில் கேந்திரத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு கேந்திரத்தை பார்க்குறார். இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய அனுகூலம். ராசியில் கேதுவினுடைய தன்மையானது அமர்ந்திருக்கிறது. ஏதோ ஒரு காரியம் எடுத்துட்டாலும் அந்த காரியத்தில் நமக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாம். தடங்கல்கள் வந்தாலும் காரியங்கள் நமக்கு ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை, நல்ல ஒரு ஏற்றத்தை, முன்னேற்றத்தை உங்களுக்கு வாரி வழங்க போகும். பல முடிவுகள், முக்கியமான முடிவுகள் நீங்கள் இந்த நேரத்தில் எடுப்பீங்க. ஏன்னா
நமக்கு 4ஆம் இடமும் ரொம்ப பலமாக இருக்குது, 10ஆம் இடமும் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. அது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்போ வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் அது எல்லாத்திலுமே ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். தாயார் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் அதில் கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்க வேண்டிய ஒரு நேரம். சில நேரங்களில் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழல்கள் நமக்கு உண்டாகும். தைரியமாக போயிட்டு வாங்க. அதாவது அது நம்மளுடைய எதிர்காலத்துக்கு நமக்கு அது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அதனால் தைரியமாக நீங்கள் அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சினாலும் தாராளமாக போயிட்டு வாங்க. உத்தியோகம் சம்பந்தமான ஒரு நல்ல வளர்ச்சிகள் உங்களுக்கு ஏற்பட போகிறது. புதிய மாற்றங்கள் வந்து சேரும். பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்துட்டோம் அப்படின்னா பொருளாதாரம் சம்பந்தமான சிக்கல்கள் விலகும். மாணவர்களுக்கு புதிய கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் மிகப்பெரிய அனுகூலங்கள் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். கன்னியா ராசி அன்பர்களே, நமக்கு 8ஆம் இடம் இவ்வளவு நாளாக ரொம்ப ஒரு பலமாக இருந்தது. போன வாரத்தில் நம்முடைய ராசிநாதன் புதனும் சரி, விரையாதிபதி சூரியனும் சரி 9ஆம் இடத்துக்கு மாறினாங்க. ஒரு பெரிய ஒரு அனுகூலம். எப்போதுமே இந்த 8ஆம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருந்தாலே நம்ம எந்த ஒரு முயற்சிகள் செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு தடங்கல்களோ சிக்கல்களோ குழப்பங்களோ வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஜோதிட விதி. அப்போது நம்ம எந்த ஒரு முடிவுகள் எடுத்தாலுமே நமக்கு சில சிக்கல்களை கொடுத்துட்டு இருந்ததா, இதெல்லாம் மாறியாச்சு. அப்போ இப்போ நீங்கள் டைம் வந்து நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எதெல்லாம் தடைகளாக இருந்ததோ அந்த தடைகளான எல்லா காரியங்களுமே நல்லபடியாக நடந்து முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை நீங்கும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு ஒரு அதில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் எல்லாமே ஒரு தீர்வாகும். ஏன்னா இப்போ தான் குரு பயிற்சி ஆகிருக்கு. நிறைய கன்னிராசிக்காரங்க பயப்படுறீங்க, வேலை போயிடுமோன்னு சொல்லி. வேலை போகாது. வேலையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க. அதனால் கவலை வேண்டாம், சரிங்களா? தேவையில்லாத கவலையை மனசில் வச்சுக்காதீங்க. இப்போ டைம் எல்லாம் நல்லா இருக்குது. புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே நமக்கு விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலுமே ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு நேரம் உங்களுக்கு கடிந்திருக்கிறது. பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு எதெல்லாம் தடைகளாக இருந்தோ அந்த தடைகளான காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். கவலைப்படாதீங்க. மாணவர்களுக்கு எடுத்துட்டோம்னா நண்பர்கள் உறவினர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இவங்க எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்க போகிறாங்க. நீங்களும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்ல, அதற்கான ஒரு உதவிகள் அவங்க எல்லாரும் செய்வாங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். தினசரி சுதர்ஷனரை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. துளாராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் மிகப்பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு ரணருண ரோகஸ்தானத்தில் நமக்கு சஞ்சாரம் பண்ணுறார். எல்லா வகையிலுமே ஒரு ஒரு பெரிய மாற்றங்கள் நமக்கு நிகழப்போகிறது. நம்முடைய திரிகோணங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு பலம் வாய்ந்ததாக நமக்கு அமைகிறது. வீடு பூமி மண் மனை சம்பந்தமான காரியங்கள் எல்லாமே ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு ஏற்படும். வீடு
வீடு சம்பந்தமாக இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நமக்கு நடக்க போகுது. இது மாதிரி தொழில் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கிட்டத்தட்ட 12 வருஷம் கழித்து உங்களுக்கு ஒரு நல்ல பீரியட் வந்திருக்கு. டெஃபினட்டாக தொழிலில் வந்து ஒரு 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 பெரிய ஒரு ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது. உத்தியோகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழப் போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி உங்களுக்கு இப்போ தான் கிடைக்க போகுது. இவ்வளவு நாளாக உழைச்சிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் இந்த இதில் நம்ம கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். மாணக்கர்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே விலக போகிறது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. விருச்சிக ராசி என்பது தைரியமா தன்னம்பிக்கையோட நீங்க இந்த காலகட்டத்தில் முடிவுகள் எடுக்கலாம். கல்வி சம்பந்தமாகவோ இல்லை ஒரு வீடு மண்மனை சம்பந்தமாகவோ வாகனம் சம்பந்தமாகவோ ஏதாவது தடங்கல்கள் உண்டாகலாம். எந்த ஒரு விஷயமானாலும் கொஞ்சம் கவனமாக பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையுமே நாம் செய்யணும். எந்த ஒரு நேரத்தில் ஒரு வாக்கு கொடுக்கும்போது அவசரம், பதட்டம், படபடப்பு கூடாது. ரொம்ப பொறுமையாக நிதானமாக கவனமாக பார்த்து நாம் முடிவெடுக்கணும், பார்த்து நாம் செய்யணும். அது மாதிரி ஒரு நேரம் நமக்கு சில நேரங்களில் தேவையில்லாத பிடிவாதம், தேவையில்லாத முன்கோபம் இதெல்லாம் ஏற்படலாம். நீங்கள் தான் விட்டு கொடுத்து போக வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. கொஞ்சம் நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போய்க்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே வேளையில் வழக்கு வியாஜியங்கள் சம்பந்தமான விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலமான ஒரு நேரம் போயின்னு இருக்கு. தொழில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் காத்துருக்கு. எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். ராசிநாதனுடைய ஒரு இருப்பு உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. முக்கியமாக இந்த தேவையில்லாமல் இருந்து வந்த மருத்துவ சுமைகள் கண்டிப்பான முறையில் விலகும். புதிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொழில் ஸ்தானாதிபதி சூரியனே ராசியை பார்க்க கடுமையான பணிச்சுமை இருக்கும். இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு வந்து சேரும். பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா நண்பர்கள் உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். மாணக்கர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், மாற்ற பலன்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிக்கு அனைத்து கிரகங்களுமே ரொம்ப அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம், ஒரு முன்னேற்றம் காணப்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப்பெறுகிறது. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தமட்டில் புதிய மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறதோ இல்லை புதிய உத்தியோகத்துக்கு முயற்சி செய்கிறதோ இந்த மாதிரியான ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும். பொதுவாக இந்த நேரத்தில்
பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களான அனுகூலம் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. மகர ராசி அன்பர்கள், பொதுவாக இந்த காலகட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட விலகும். ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை என்பது உங்களுக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டில் இதுவரை இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் உண்டாக போகிறது. தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு இந்த தொழில் உத்தியோகத்தில் கிடைக்கும். ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த நேரம் பெண்களுக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மனசில் இருக்கக்கூடிய ஒரு சஞ்சல நிலை என்பது விலகும். மாணக்கர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கும்பராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் துளங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். இதுவரை எதெல்லாம் தடங்கலாக இருந்ததோ அந்த தடங்கலான காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப திருப்தியான ஒரு விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும். மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கிளேச நிலை, ஒரு பய நிலை அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் உங்களுக்கு இன்று வந்து சேரும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டும் ஒரு கடுமையான பணிச்சுமை இருந்தாலும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கப்படுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட தடங்கலாக இருந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு நிறைவாக நடந்து முடியும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகப் பெறுவீர்கள். பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுக்கணும்னா தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்கள், கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. 2 குருமார்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உங்கள் ராசிக்கு கிடைச்சிருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடப்படாது, செய்யப்படாது. முக்கியமாக நிறைய ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா மீனராசியை பொறுத்தவரை இந்த நேரத்தில் நிறைய அலையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. மீன ராசியோ அல்லது மீன லக்னமோ. இன்னொன்று, தூங்க போகும்போது நிறைய யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. நிறைய ரெஸ்ட் எடுக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன் திட்டமிடல் அவசியம். குழப்பம் இல்லாமல் எல்லா காரியத்தையும் செய்யறதுக்கு சரியான திட்டமிடல் அவசியம். வருமானத்துக்கு குறைவு இருக்காது, ஆனால்
செலவுகள் செய்யும்போது ரொம்ப கவனமாக பார்த்து செய்யணும். வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும். பல விதத்திலும் இருந்து வந்த குழப்ப நிலை நீங்க பெறுவீர்கள். பெண்களுக்கு எடுத்துனோம்னா குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை காணப்படும். மாணக்கர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் அவசியம். இந்த விளையாட்டு போட்டிகள்லாம் கலந்துக்கும் போது அவங்க உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை காணப்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.